வணக்கம் வாய்ஸ் ஆர்மி. இன்னைக்கு காலையிலேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரே ஒரு நியூஸாக வந்து ஃபுல்லாக ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு. என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் டொனால்ட் ட்ரம்ப்பு, அவங்களோட ஒய்ஃப் மெலனியா, அப்புறம் வந்து ஜேடி வேன்ஸு, இந்த மாதிரி முக்கியமான தலைவர்கள் எல்லாமே பங்கு பெற்ற ஒரு ஹோட்டலில் வந்து ஒரு நிகழ்ச்சி நடக்கும். ஓகேங்களா, கரஸ்பாண்டிங் டே அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் நடந்துகிட்ருக்கும். சேம் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து நடக்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நபர், அந்த நபர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு டீச்சர் வந்து கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு வந்து உள்ள சரமாரியாக வந்து அட்டாக் பண்ணியிருக்காரு. யார் இருக்க ஈவெண்ட்லன்னு பார்த்தீங்கன்னா ட்ரம்ப் இருக்க ஈவெண்ட்டில், முக்கியமான உலக தலைவர்களில் நம்பர் 1 இருக்கக்கூடிய முக்கிய தலைவரோட விழாலேயே உள்ள நுழைஞ்சு ஒரு டீச்சர் அதுவும் துப்பாக்கி சூடு நடத்தியிருக்காரு அப்படின்றது தான் வந்து இன்றைக்கி ரொம்ப வைரலான டாபிக். இதில் ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் ஒயிட் ஹவுஸில் வந்து ஒரு பத்திரிகையாளர் இருப்பாங்க. அந்த பத்திரிகையாளர் வந்து நைட் இந்த சம்பவம் நடந்திருக்கு, காலையிலே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டுடே சம் ஷாட்ஸ் வில் பி ஃபயர்டு அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது இன்னைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சில குண்டுகள் வந்து பாயும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. இது ரெண்டுக்கும் வந்து எதாவது தொடர்பு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் ரொம்ப தீவிரமாக எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க. அப்புறம் நம்ம நாட்டோட இந்திய பிரதமர் மோடி அவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வன்முறைக்கு அகேன்ஸ்டாக வந்து நான் ரொம்ப கண்டிக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஒரு ட்வீட்ஸ்லாம் வேற போட்டிருக்காங்க. இன்னைக்கு எல்லாருமே இதை பற்றி தான் ரொம்ப தீவிரமாக டிஸ்கஸ் பண்ணிருக்காங்க இன்டர்நெட்டில். இதுதான் இன்னைக்கு ரொம்ப ஹாட் டாப்பிக்காக இருக்குது. ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஐஎம் வெற்றி, உங்களை வாய்ஸ் ஆஃப் வெற்றி சேனலுக்கு வரவேற்கிறேன். யுனைடெட் ஃபார் ட்ரூத், உண்மையை அறிய வாருங்கள். இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி நேற்று வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். இஸ்ரேல் ஈரான் அந்த வார் கான்ஃப்ளிக்ட் சம்மந்தமாக வந்து பாகிஸ்தான் வந்து பஞ்சாயத்து பண்ணுறாங்க, ரகசியமாக வந்து போயிட்டுருக்கு. ட்ரம்ப்போட மருமகன்லாம் வந்து பாகிஸ்தானுக்குள்ளே வந்துட்டாங்க. அதே மாதிரி ஈரானோட வெளியுறவுத்துறை அமைச்சர், பாகிஸ்தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், ஒரு ஷபாஸ் ஷெரீஃப் இருக்கார்ல, இவங்க எல்லாமே வந்து ஒரு மீட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. இதில் வந்து பீஸ் டீல் வந்து அக்ரிமெண்ட் கையெழுத்தாயிருச்சு அப்படின்னா இந்த போர் வந்து ஃபுல்லாக நின்றோம் அப்படின்னு சொல்லி நான் வந்து ஆல்ரெடி நேற்றே வந்து ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்க அப்படின்னா முதல் கட்ட பேச்சுவார்த்தை முடிஞ்சு 2வது கட்ட பேச்சுவார்த்தை வந்து நம்ம வீடியோ போஸ்ட் பண்ணும்போது அந்த டைமில் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ நேற்று அந்த மீட்டிங்கில் என்ன நடந்துச்சு அப்படின்றத பற்றி சும்மா லைட்டாக ஒரு 30 செகண்டில் முடிச்சிடறேன். ஆக்சுவலாக வந்து என்னாச்சு அப்படின்னா அந்த பேச்சுவார்த்தைன்றது வந்து யாருக்குமே ஒத்து வராதனால வந்து ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் கிளம்பி ஓமன் நாட்டுக்கு போயிட்டார். அப்புறம் இவர் ட்ரம்ப்போட மருமகன் இருக்கார் பார்த்தீங்களா குஷ்னர், அவரும் பார்த்தீங்க அப்படின்னா கிளம்பி ரிட்டன் அமெரிக்காக்கே போயிட்டார். ஸோ இந்த போர் வந்து இன்னமும் கண்டினியூஸே தான் ஆகும்னு நினைக்கிறேன். யாருக்குமே வந்து அவங்க வீச்ச நிபந்தனைலாம் வந்து எதுக்குமே யாருக்குமே செட் ஆகலை. ஸோ எல்லாருமே வந்து இந்த டீல் வந்து கேன்சல் பண்ணிட்டு அவங்க ஊரை பார்த்து கிளம்பி போயிட்டாங்க. இந்த போர் இன்னும் எப்போ தான் முடியும்னு தெரில. சரி, ஓகே, இன்னைக்கு டாபிக்குள்ளே நம்ம டேரெக்டாக போயிடலாம். ஓகே, ஃபஸ்ட்டு என்ன நடந்துச்சு அப்படின்றத பார்ப்போம். வாஷிங்டன், அதாவது அமெரிக்காவில் இருக்க வாஷிங்டனில் வந்து ஹில்டன் அப்படின்னு வந்து ஒரு ஹோட்டல் இருக்குது, சரிங்களா. அங்கே வந்து வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா கரஸ்பாண்டன்ஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கலந்துக்குவாங்க. இது வருஷம் வந்து இந்த டே வந்து வருஷத்தில் ஒரு நாள் அப்படின்றது வந்து நடந்துட்டு இருக்கும். அதே மாதிரி நேற்றும் பார்த்தீங்க அப்படின்னா அமெரிக்காவில் இந்த ஹில்டன் ஹோட்டலில் வந்து இந்த கரஸ்பாண்ட் டே வந்து எல்லாருமே கலந்துட்டு இருந்திருக்காங்க. இந்த ஹோட்டலில் தான் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 2600 பத்திரிகையாளர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் முக்கியமான தலைவர்கள், அப்புறம் ட்ரம்ப்பு, அவங்களோட ஒய்ஃப், இவங்க எல்லாமே வந்து சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க. ஓகேங்களா, கரெக்டாக 8:36 அமெரிக்கா டைமில் கரெக்டாக நைட்டு 8:36 வந்து ஒருத்தன் வந்து உள்ளே வரான். அவன் பார்த்தீங்கன்னா கையில் கத்தி வச்சிருக்கான், துப்பாக்கி, குண்டு, இந்த மாதிரி அவங்க கிட்ட வந்து நிறைய வெப்பன்ஸ் எல்லாமே இருக்குது. அந்த வெப்பன்ஸோட வந்து அவன் ஹோட்டலுக்குள்ளே வரான். வந்தோடனே பார்த்தீங்க அப்படின்னா கண்டுபிடிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் அந்த நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட பேர் வந்து 32 வயசான கோல் தாமஸ் ஆலன் அப்படின்னு சொல்கிறாங்க. இவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீச்சர். ஓகேங்களா, டீச்சர் வந்து கையில் துப்பாக்கி எடுத்துகிட்டு முக்கியமான உலக தலைவர் ட்ரம்ப் பார்த்தீங்க நம்பர் 1 வேர்ல்டு லீடர் அவர் இருக்க ஹோட்டலில் போயிட்டு அட்டாக் பண்ண முயற்சி பண்ணியிருக்காரு. இவரோட மோட்டிவ் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு இப்போ வரைக்கும் தெரில. அவர் டீச்சர் மட்டும் கிடையாது, ஒரு கேம் டெவலப்பர். அதுவும் இல்லாமல் நாசாவில் பார்த்தீங்க அப்படின்னா நாசா ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அவார்டு வாங்கியிருக்காரு. அப்புறம் பெஸ்ட் டீச்சர் ஆஃப் த மந்த்னு அவார்டு கூட வாங்கியிருக்காரு. இப்பேற்பட்ட ஒரு ஆள் கத்தி துப்பாக்கியெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஹோட்டலுக்குள்ளே போயிட்டு ட்ரம்ப் இருக்க அந்த மீட்டிங்கை யார் அட்டாக் பண்ண போனார், எதுக்காக அட்டாக் பண்ண போனார் அப்படின்றது ஒரு பெரிய மர்மமான கொஸ்டினாக இருக்குது. அதை பற்றின விசாரணை வந்து போயிட்டுருக்கு. இவர் ஏன் இப்படிலாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு இன்னும் விசாரிச்சுட்டா இருக்காங்க. அஃபிஷியலாக வந்து இன்னும் ஏன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு நியூஸுமே வரல.
அவன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஹோட்டலுக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது அந்த மெட்டல் டிடெக்டரில் வச்சுருப்பாங்களே என்ட்ரன்ஸில், அதில் வந்து சவுண்டு கேட்டிருக்கு. சவுண்டு கேட்டேன்னா போலீஸ் அங்கே இருக்க செக்யூரிட்டியில் வந்து இவனை வந்து தடுத்துருக்காங்க. தடுத்தோடனே இவனுக்கு வந்து கோவம் வந்துருச்சு. உடனே வந்து அவன் உள்ளே வச்சிருக்க துப்பாக்கி எடுத்து சர மாதிரியா எல்லா இடத்தையும் சுட ஆரம்பிச்சிட்டான். அந்த சுட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காயமாயிட்டாரு. அவரும் இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா நல்லபடியாக குணமாயிட்டு இருக்காரு. ஓகேங்களா? அவன் வந்து இந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டு முடிச்சிட்டானா, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஓகே இது வந்து ஏதோ ஒரு சாதாரண விஷயமா இருக்கும் அப்படின்ற மாதிரி எல்லாருமே கொஞ்சம் ஓகேவா ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் இது வந்து எப்போ நடந்ததுன்னா நைட்டு நடந்தது. ஓகேங்களா? ஆனால் வந்து கொஞ்ச நேரம் கழிச்சு என்ன ஆகுதுன்னா அமெரிக்காவில் வந்து ஒரு வீடியோ வந்து எல்லா இடத்துலையுமே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த வெள்ளை மாளிகையில் ஒரு பத்திரிகையாளர் இருப்பாங்க. அவங்க பேர் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா கெரோலின் லீவிட். அவங்க வந்து ஒரு பெண்மணி. ஓகேங்களா? அவங்க வந்து சம்பவம் நைட்டு நடக்குது. அவங்க வந்து காலையில் ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணுறாங்க. அந்த போஸ்ட்டில் என்ன தெரியுமா இருக்கு, இன்னைக்கு நைட் வந்து குண்டுகள் பாயும், டுடே சம் ஷாட்ஸ் வில் பி ஃபயர்டு, இன்னைக்கு நைட்டு குண்டுகள் பாயும் அப்படின்ற மாதிரி வீடியோ வந்து ஒன்று வெளியிட்டிருக்காங்க. இவங்க வந்து எதுக்காக இதை சொன்னாங்கன்னு தெரில. ரெண்டையும் வந்து சிங்க் பண்ணி இவங்க காலையில் இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க, இன்னைக்கு நைட்டு குண்டு பாயும்னு சொல்லியிருக்காங்க. சேம் அதே மாதிரி இன்னைக்கு நைட் வந்து ஒரு துப்பாக்கி சூடு வந்து நடந்திருக்கு, அதுவும் ட்ரம்ப் இருக்க இடத்துல. அப்போ இது ரெண்டுக்கும் வந்து ஏதோ ஒரு கனெக்ஷன் இருக்குமா, இவங்களுக்கு எதாவது முன்னாடியே தெரியுமா அப்படின்ற மாதிரி அவரை நோக்கி எல்லாருமே திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நான் வந்து அரசியல் ரீதியாக தான் இந்த மாதிரி நடக்குமே சொன்னேனே தவிர இதுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த கெரோலின் லீவிட்ன்ற ஒயிட் ஹவுஸோட பத்திரிகையாளர். ஓகேங்களா? அவங்க வந்து அந்த மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. அமெரிக்காவில் வந்து இப்போ இந்த பிரச்சனை தான் வந்து ரொம்பவே பெரிய சர்ச்சையாக போயிட்டு இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மோடி கூட ரியாக்ஷன் பண்ணியிருக்காரு. நம்ம நாட்டோட பிரதமர் மோடி அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, ஜனநாயகத்தில் வன்முறைக்கு இடமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அமெரிக்காவில் நடந்த இந்த சம்பவத்தை வந்து கண்டித்து ட்விட்டரில் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. ஆனால் ட்ரம்ப் என்ன தெரியுமா சொல்கிறாரு, எந்திரன் படத்தில் 2.0 ரோபோட் சொல்லல, என்னை யாராலையும் அழிக்க முடியாது அப்படின்ற மாதிரி தான் ட்ரம்ப் வந்து என்னை யாராலையும் எதுவுமே பண்ண முடியாது, என்னோட ஷோ வந்து இன்னும் கண்டினியூ ஆகிட்டே தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கெத்தா எப்பயும் போல சொல்லிட்டு போயிட்டே இருக்காரு. ஆனால் இந்த பாதுகாப்பு குறைபாடு அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா உலக அளவில் பெரிய கொஸ்டின் மார்க் ஏற்பட்டு இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் வந்து ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபர்ஸ்ட் டைம் கிடையாது. ட்ரம்ப்பை வந்து அட்டாக் பண்ணது ஆல்ரெடி 3 டைம் நமக்கு தெரிஞ்சு அட்டாக். ஃபர்ஸ்ட் ஒரு ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடியே துப்பாக்கி வச்சு இப்படி காதில் உரசிட்டு போச்சு தெரியுங்களா. ஃபர்ஸ்ட் அட்டாக்கு. ரெண்டாவது அட்டாக் வந்து இன்னொரு ஒரு 20 வயசு சின்ன பையன் ஒருத்தன் வந்து துப்பாக்கி வச்சுட்டு அட்டாக் பண்ணுறக்கா ட்ரை பண்ணால். இப்போ வந்து இது 3வது சம்பவம். இதெல்லாம் வந்து ட்ரம்ப்பை நோக்கி இப்போ நடந்த சம்பவம் வந்து ட்ரம்ப்பை தான் குறி வச்சு நடந்துதா அப்படின்றது தெரில. ஏன்னா வந்து அவன் எதுக்காக எந்த மோட்டிவில் உள்ளே வந்தாருன்னா அந்த சுட வந்தவன் இருக்கான்ல, அவன் எதுக்காக வந்தான் அப்படின்றது இன்னும் தெரில. பட் வந்து ட்ரம்ப்புக்கு எதிராக வந்து நிறைய பேர் அமெரிக்காவில் கிளம்பிட்டு இருக்காங்க. ஒருவேளை ட்ரம்ப் அழிக்கிறக்காக கூட இவர் உள்ளே வந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரியும் ஒரு சிலர் பேசப்பட்டு இருக்காங்க. சரி, ஓகே, வாய்ஸ் ஃபர்மி, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இது வந்து ஒரு தனிப்பட்ட ஆள் செஞ்ச வேலையாக இருக்குமா, இல்லை இவருக்கு பின்னாடி ஒரு டீம் இருக்கும், டீம் தான் வந்து ஏதாவது ஒன்று பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? சரி, ஓகே வாய்ஸ் ஃபர்மி, நேற்று வீடியோக்கு எல்லாமே சப்போர்ட் பண்ணீங்க, ரொம்ப தேங்க்யூ. அதே மாதிரி எப்பயுமே ரெகுலராக எல்லா வீடியோக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். தெரியாத உண்மையை தெரிஞ்சுக்க வாய்ஸ் ஃபார் வெற்றி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ வாய்ஸ் ஃபர்மி, உங்கள் தாட் என்ன மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் கிளம்புறேன். அது வரைக்கும் பாய்.